ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து வேதம் கூறும் ஒரு 7 வித்தியாசமான இருதயங்கள். அதாவது மனிதனுடைய இருதயங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லுகிற 7 வித்தியாசமான இருதயங்கள், அதாவது விஞ்ஞானம் சொல்லுகிற இருதயம் அல்ல, மனம், சிந்தை, மாறி வரும் உலகத்தில் தேவன் சொல்லுகிற நிலையான சிந்தையை வைத்துக்கொள்ள எப்படி? முதலாவது குறிப்பு வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எப்பொழுதும் வழுவி போகிற இதயம். அதாவது அவர் எப்பொழுதுமே வழுவி போகிற இதயங்கள். நீ திருச்சபையில் இருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஏரிங், அதாவது வழுவி போகிற இதயம். அதில் போட்டிருக்குது, அவர்கள் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். அடுத்து, என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை. முதலாவது வழுவி போகிற இதயம். இப்போ பாருங்கள், திருச்சபையில் எவ்வளோ வசனம் கேட்குறாங்க, நீண்ட காலம் சபைக்கு வராங்க, ஸ்டில் தே ஆர் நாட் வெரி ஃபர்ம், உறுதி இல்லை, ஸ்திரம் இல்லை, வழுவி போகிற. புரியுதுங்களா? ஆலயத்தை விட்டு. அதில் அவனுடைய கருத்து என்றால் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத வாழ்க்கை. உலகம் வேண்டும், தேவனம் வேண்டும், பரலோகம் வேண்டும், பாதாளம் வேண்டும். இன்றைக்கெல்லாம் மாறி மாறி உலக உறவுகள் வேண்டும், தேவனுடைய அன்பம் வேண்டும். இல்லை, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வழுவி போகிற இதயம் உள்ளவர்கள். ஸ்திரமாக இல்லை. எப்படி அதாவது வழுவி போகிற, எவ்வளோ பிடிச்சாலும் திருச்சபையில் பார்க்குறோம், எவ்வளோ புத்தி சொல்கிறோம், அன்பாக பேசுகிறோம், அவர்களோட அரவணைக்கிறோம், அவர்களுக்கு நன்மை செய்கிறோம், பட் ஸ்டில் they are go away from God. முதல் இருதயம் வழுவி போகிற இருதயம். இரண்டாவது இருதயம் 3:8, அதில் சொல்லியிருக்கிறது 3:8, அதாவது கடினமான இதயம், வெரி ஸ்டபர்ன், அதாவது ஹார்டன், கடினமான இதயம். 3:8, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கடினமான இதயம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ சத்தியம் சொல்கிறோம். குடும்பங்களில் கூட கடினமான கணவன், கடினமான மனைவி, கடினமான பிள்ளைகள், இதய கடினம், எவ்வளோ கேட்டு கூட அந்த ஊழியன் அழுது ஜெபிக்கிறான். இப்போ சில நேரங்களில் கதறுகிறான், சில நேரங்களில் பாருங்கள் வார்த்தை பதறி கூட பேசுகிறார், அதை கட்டியாக பிடிச்சிக்கிறாங்க ஜனங்க. அவ்வளோ கடினமான இது. எவ்வளோ சொன்னாலும் நான் தான் இருப்பேன். யோசித்து பாருங்கள், காலங்கள் மாற மாற வயது ஆக ஆக தன்னை மாற்றிக்கணும். நிறைய பேர் பார்க்குறேன், வயசான கூட தன்னை மாற்றிக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் அன்றைக்கி எப்படி இருந்தார்களோ அன்றைக்கி இப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, கொஞ்சம் கூட அதில் முன்னேற்றமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, கடினமான இதயம் வேண்டாம், வளைந்து கொடுக்குற இதயம். வசந்த கேட்குறீங்களா? அர்ப்பணம் பண்ணுங்க. முடியலனாலும் பரவாயில்லை, இதனோட கேளுங்க, ஆண்டவரே என்னால் முடியல, கிருபை தாங்க, உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. டோன்ட் பி ஸ்டபர்ன். நீ குடும்பங்களோட பாருங்க, கடினமான பிள்ளைகள், ஒரே கடினம். ஒரு பொருளை வாங்கி தரலன்னா அட்டகாசம்தான். குடும்பங்களை கூட கடினமான கணவன், கடினமான மனைவி வேண்டாம். அவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அதில் போட்டிருக்குது, அது தேவனை கோபம் ஊட்டுமா. 9ஆம் வசனம். ரெண்டாவது, அது அந்த வசனம் போட்டிருக்குது, அவர்கள் தேவனுடைய வீட்டுக்குள்ளே ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. 11ஆம் வசனம், என்னுடைய இளைப்பாறுதலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை. மூன்றாவது ஒரு இதயம் இருக்கிறது, 3:12, அதாவது பொல்லாத இதயம். அதில் எல்லாமே போட்டுருது. பொல்லாத இதயம், தேவனை விட்டு விலகிற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இதயம். அது இதயம் என்ன பண்ண தெரியுமா? ஆல்வேஸ் ட்ராகிங் அவே ஃப்ரம் காட். சபைக்கு போகாத, ஜெபம் பண்ணாத, காணிக்கை கொடுக்காத, ஊழியம் பண்ணாத, அவருக்கே நீ கொடுக்கணும், அவருக்கு என்ன இல்லையா? அது அந்த இதயத்துக்கு என்ன பேராம்? அந்த இதயத்துக்கு என்ன பேர்? பொல்லாத இருதயம். 12ஆம் வசனம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அவன் நினைக்கிறாங்க இது இன்டலெக்சுவல், ஜீனியஸ், அறிவாளி. இல்லை, அது பொல்லாது. அது என்ன செய்யும் தெரியுமா? ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகச் செய்யும். உலகம் சொல்கிறத கேட்குறோம்,
உறவுகள் சொல்கிறத கேட்குறோம், நண்பர்கள் சொல்கிறத கேட்குறோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறத கேட்க மாட்டேன்றோம். இவ்வளோ பேர் துக்கமான காரியம். இப்படி இருதயம் வேண்டாம், பொல்லாத இருதயம் வேண்டாம். மூன்றாவது இருதயம் ஈவில் ஹார்ட். அது என்ன தரும் தெரியுமா? அவிசுவாசத்தை தரும். நான்காவது 4:12 டிசர்னிங் ஹார்ட். தமிழில் போட்டது வகையறுக்கிற. தமிழ் வேதத்தில் வகை இதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறது. இட்ஸ் எ குட் ஒன். டிசர்னிங் ஹார்ட். நாளைக்கா ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சிந்தை இருதயத்தை தாங்க. டிசர்னிங், விச் இஸ் குட், விச் இஸ் பேட், இது சரி, இது தவறு. எல்லாம் இன்றைக்கி நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. நல்லவங்களை போல் நடித்து, நல்லவங்களை போல் பேசி, நம்முடைய பணத்தை அபகரித்து, ஏதோ ஒன்று அவங்க நினைப்பதை சாதித்து ஆண்டவருக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற இதயத்தை எனக்கு தான். அது கடினம். மனதில் இதயத்தில் அறிந்து கொள்வது யார்? ஒருவன் மனது 9 அடா, அது ஒளிந்து கிடப்பது 80 அடா. இத்தனை காரியங்கள் புரியவே முடியல. பார்க்கும்போது பழகும்போது எவ்வளோ பவ்யம், எவ்வளோ தாழ்மை, அன்பை பொழிகிறார்கள், கடைசியாக மம்பில் மாட்டி விட்டுருவாங்க. இந்த நாளில் ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். எப்படிப்பட்ட இருதயம்? நன்மை தீமை நினைவுகளையும் கூட வகையறுக்க முடியுமா இந்த இதயத்தில்? இந்த தேவன் தந்த அந்த அபிஷேகம். யூ கேன் டிசர்ன் த பீப்புள். இன்னொரு இதயம் இருக்குது, எவ்வளோ இருந்தாலும் நம்ம தோற்று போயிடுறோம், நம்ப முடியல. கூடவே இருந்தவங்க தான், ஆனால் நம்பிக்கை துரோகம். நம்பித்தான் காரியங்களை செய்தோம், நம்பித்தான் காரியங்களை சொன்னோம், ஆனால் இன்றைக்கு அவர்கள் மாறி இருக்கிறார்கள். நாளைக்கே ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான். ஐந்தாவது குறிப்பு எபிரேயர் 10:22. ஒரு ஆவிக்குரிய இருதயம். இதுதான் உங்களுக்கு எனக்கு தேவை. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். அருமையான வார்த்தை, தெளிக்கப்பட்ட. இன் இங்கிலீஷ் ஸ்ப்ரிங்க்லிங் ஹார்ட். தெளிக்கப்பட்ட தெளிவான இதயம். இது குப்பை, இது மோசம். அதுக்கு சரியான அர்த்தம் தெளிவான இதயம். இது தவறு, இது எனக்கு தேவையில்லை, இது என்னை கொண்டு போய் இங்கே தள்ளிடும், வேண்டாம். அன்பானவர்களே, ஒரு தெளிவான இதயம். ஒரே குழப்பம், வாழ்க்கையே குழப்பம், குடும்பங்களில் குழப்பம். இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற தெளிவு அன்றைக்கி இருந்திருந்தால் இந்த குழப்பம் வந்திருக்காது. உலகம் நினைக்கிறேன், இன்றைக்கி இருக்கிற ஒரு தெளிவு அன்றைக்கி விரும்பலை, தெளிவு விரும்பலை. மனசும் மாமிசம் போனபடி செய்தோம். தேவன் சொல்கிறார் ஒரு தெளிவான இருதயம். தமிழ் வேதத்தில் தெளிக்கப்பட்டது, தட் மீன்ஸ் நாட் ஒன்லி ஸ்ப்ரிங்கிள் ஹார்ட், க்ளீன். ஒரு தெளிவான. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெளிவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் கேட்குறது, யார் என்ன சொன்னாலும் நம்புறது, யார் என்ன சொன்னாலும் பின்னால் போகிறது. இது சரியா? ஒரு ஊழியனை பற்றி பேசுகிறோம், சரியா? அந்த செய்தி சரியா தவறா புரியல, உடனே 4 பேர் ஃபார்வர்ட் பண்ணுறது வேண்டாம். ஒரு க்ளீன், தெளிக்கப்பட்ட, அதாவது தெளிவான. அடுத்து ஒரு சொல்ல விரும்புகிறேன், அதுக்கு இன்னொரு அர்த்தம். அது என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஒரு தெளிவான இதயம். அடுத்து அதாவது அதில் போட்டுறது, அதாவது உண்மை உள்ள இதயம். உண்மை உள்ள இதயம். ரொம்ப பேர் அது இருக்குதான்னு தெரியல, இருக்குதான்னு தெரியல. பார்க்கும்போது ஒரு பேச்சு, நம்ம அப்படி போனால் இன்னொரு பேச்சு. பார்க்கும்போது நம்மை புகழ்வது, பின்னால் நம்ம இகழ்வது. அந்த ட்ரூ ஹார்ட், அந்த அன்பு கூட உண்மையான அன்பாக இல்லை. கணவன் மனைவி கூட எல்லாம், அதாவது இந்த உலகமே ஒரு முகமுடி அணிந்த உலகம். உறவுகளில் முகமுடி அணிந்திருக்கிறது. உறவுகளில் ஒரு முகமுடி தான். 4 பேருக்கு முன்னால் சிரிக்கிறோம், ஆனால் உண்மையான இதயமா? உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறியா? உன் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் மொபைல் ஃபோனை அவங்க பார்க்க உரிமை உண்டா? சகோதரிகளே, உங்கள் மொபைல் ஃபோனை கணவர் பார்ப்பதற்கு உரிமை உண்டா? கணவன்மார்களே, உங்கள் மொபைல் ஃபோனை மனைவி பார்ப்பதற்கு உரிமை உண்டா? ஏன் தெரியுமா? அந்த ட்ரூத் இல்லை, உண்மை இல்லை. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரியாது, அவர் எங்கே போகிறாரு தெரியாது. உண்மை இல்லாத உறவுகள்.
உண்மையில்லாத கணவன், உண்மையில்லாத மனைவி, உண்மையில்லாத குடும்ப பாசங்கள், உண்மையே இல்லை. எல்லாமே வேஷம் போடுகிற உலகம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஒரு உண்மையுள்ள இதயத்தை நீ பெற்றுக்கொள். அடுத்த குறிப்பு, ஸ்திரமான இதயம். 13:9. உறுதியான இதயம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் வேதம் சொல்கிறது, அதாவது ஸ்திரப்பட்ட இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஸ்திரமான இருதயம் அது என்ன செய்யும் தெரியுமா? அந்நிய போதனைகளால் அலசடிப்படாது, போஜன பதார்த்தங்களாலே திருப்தி அடையாது. ஸ்திரமான இருதயம், கவனிங்க, அது அதாவது ஸ்திரம். இதான் வாழ்க்கை. அலைகள் மாதிரி அல்ல, நாடல் மாதிரி அல்ல. இன்னைக்கு பாருங்கள், அலைகள் காத்தடிக்கிற இடத்துல போகும், நாடல் அப்படி அது உறுதியே கிடையாது. அப்படி வேண்டாம். ஸ்திரமான இருதயமாய், உறுதியான இருதயமாய், வலுவுள்ள இருதயமாய் மாறுவோம். 7 குறிப்புகளை திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவது எபிரேயர் 3:10. ஒரு வழுவிப்போகு இருதயம் வேண்டாம், கடினமான இருதயம் வேண்டாம், பொல்லாத இருதயம் வேண்டாம். புரிந்து கொள்ள இதயத்தை கேட்போம். டிசர்னிங் ஹார்ட். 4வது ஒரு தெளிவான இதயம். 6வது சுத்த இதயம். 7வது ஸ்திரமான இதயம், எஸ்டாப்ளிஷ் ஹார்ட். இந்த நாளிலே அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்வோம். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் அவர் லைஃப். இதயம் சொல்லும்போது வாழ்வின் முக்கியம். அதான் வாழ்க்கையை இயக்குகிறது. இந்த இதயம் அப்படி தான், இந்த இதயம் அப்படி தான். மைண்டு இது சரியில்லைன்னா வாழ்க்கையே சரியில்லை. சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுடைய இதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குதா, இல்லை தெளிவான ஒன்றாக, சுத்தமான ஒன்றாக, அன்பானவர்களே ஸ்திரமான ஒன்றாக, வகையறுக்கிற ஒன்றாக இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து எபிரேயர் புஸ்தகத்தில் அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த அவிசுவாசத்தினுடைய இதயம் எதை செய்யும்? கவனிகள். ஹீவில் ஹார்ட், அது அவிசுவாசத்தை தரும். அடுத்து இந்த டிசைட்ஃபுல் ஹார்ட், வஞ்சிக்கும் இதயம், உங்களுக்கு பாவத்தை கொடுக்கும். 3வது அன்பானவர்களே, பொல்லாத இதயம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு உங்களை தூரமாக்கும். திரும்ப முறையாக, ஈவில் ஹார்ட் இட்ஸ் ரூட்ஸ் அன்பிலீஃப், அவிசுவாசத்தை உண்டு பண்ணும். 2வது டிசைட்ஃபுல் ஹார்ட், அது பாவத்தை உங்களுக்கு பரிசாய் தரும், வஞ்சிக்கும் ஆவி. 3வது இந்த வழி போகிற இதயம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு உங்களை தூரமாக்கும். அது மட்டுமல்ல, தேவனுடைய பதிலுக்கு உங்களுக்கு தாமதிக்க செய்யும். அப்படிப்பட்ட இதயம் வேண்டாம். தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து, சுவிசேஷத்திலிருந்து ஒரு 5 வித்தியாசமான இருதயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 24:17. அவர் சொல்லுகிறார், அதில் ஒரு வார்த்தை, அதாவது துக்கமுகமாய், நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? அந்த வார்த்தை அங்கே இல்லை. ஆனாலும் துக்கமான இதயம், அதாவது தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு இதயம். வாழ்க்கையில் அது எல்லாருக்கும் அப்படி உண்டு. என்றைக்கு தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளவில்லையோ, யுவர் ஹார்ட் வில் பி சேட். அதான் கேட்டார், துக்கமான இதயம். 2வது ஸ்லோ ஹார்ட். முதல்ல சொன்னேன் சேட் ஹார்ட், எல்லாமே அதாவது சேட் ஹார்ட். 3வது ஸ்லோ ஹார்ட், ரொம்ப மந்த இதயம். 25ஆம் வசனம், 25ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, நீங்கள் நான் சொன்னவைகளை விசுவாசிப்பு இல்லாத, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஸ்லோ, அது சிலருக்கு உண்டு, இயல்பாக உண்டு. ஆனால் தேவனை அறிந்தால் யூ வில் பி பிரைட், யூ வில் பி ஷைன். சொல்லப்பட்டது ஸ்லோ ஹார்ட், அதாவது ஒரு இதை புரிந்து கொள்ளுகிற சக்தி இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கையை, தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஸ்லோ ஹார்ட். 3வது இருதயம் இருக்கிறது, அது பேர்னிங் ஹார்ட். 32 அவர் இருதயங்கள் கொழுந்து விட்டு பிரகாசித்தது. நான் சொல்லுகிறேன்,
அவர்கள் வசனங்களை பேசின போது அவர்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு, பர்னிங் ஹார்ட். இந்த நாளில் அப்படிப்பட்ட இதயத்தை நாம் கேட்போம். தேவனே, ஒரு ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற நீங்களே பார்க்கிறோம், சிறு பிள்ளைகள் தான், பட் தேர் பர்னிங் ஃபார் காட். அதாவது தேவனுக்காக கொழுந்து விட்டு பிரகாசிக்கிற, அதுக்கு கொழுந்து பிரகாசிக்கன்னா தேவனை புரிஞ்சிக்கணும், வார்த்தையை படிக்கணும், சபைக்கு போகணும். சின்ன கேள்வி, ஆர் ஏ ஸ்லோ ஹார்ட், ஆர் ஏ சேட் ஹார்ட், ஆர் ஏ பர்னிங் ஹார்ட்? சில பேர் பாருங்கள், எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அப்படியே மந்தமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆமீன் வராது, ஒரு அல்லேலூயா வராது, எதுவுமே வராது. சில மாதிரி. டோன்ட் பி லைக் தட். லெட் இட் பர்னிங். நீங்கள் பிரகாசியுங்கள், அடுத்தவர்களை பிரகாசிக்க செய்யுங்கள். குளிர்நீரை கொண்டு போக வேண்டாம், அக்கினியை கொண்டு போங்கள். அக்கினியாயிருங்கள், அடுத்தவர்களுக்கும் அந்த அக்கினை பற்றி எரியேற்றும். அடுத்த ஒரு குறிப்பிடுறது மகிழ்ச்சியான இதயம். 52ஆம் வசனம். 52ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இன்னொரு இதயம் இருக்குது, தேவனை புகழ்ந்து துதிக்கும் இதயம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, கவனிங்க. அந்த அக்கினி இதயம் உங்களுக்கு இருக்கட்டும். ஒரு கிளாட் ஹார்ட் அது இருந்த கவனியங்கள். சந்தோஷம். ரெண்டாவது புகழ்ச்சி. இது ரொம்ப கடினம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. மாறி வரும் உலகம், மாறி வரும் சூழ்நிலை, மாறி வரும் மனிதர்கள். ஆனால் அதுக்கு மத்தியில் தேவன் சொல்கிறாரு, அவர் தருகிற அந்த இதயம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது கிளாட் ஹார்ட். அவர்கள் பணிந்து கொண்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள், துதித்தார்கள், புகழ்ந்தார்கள், தேவனை நாடோறும் தேவாலயத்தில் இருந்தார்கள். இதான் மகிழ்ச்சியின் இதயம். ஒரு மகிழ்ச்சியின் இதயம் இருந்தால் ஆராதிப்பார்கள், சபைக்கு வருவாங்க, தேவாலயத்துக்கு வருவாங்க, புகழ்வாங்க, துதிப்பாங்க, பிரசங்கத்தில் ஆமீன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த துக்க இதயம். அன்பானவர்களே, அந்த இதயம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நினைக்காத சம்பவங்களை தேவன் செய்வார். இதனாலே நான் ஏற்கனவே சொன்னேன், பல இதயங்கள் இப்படிப்பட்ட இதயங்களாக இருக்கட்டும். மந்த இதயம் வேண்டாம், வழுவழுமான இதயம் வேண்டாம், தெளிவில்லாத இதயம் வேண்டாம். அன்பானவர்களே, துக்க இதயம் வேண்டாம், அதாவது ஸ்லோ ஹார்ட் வேண்டாம், மந்த இதயம் வேண்டாம். ஒரு மகிழ்ச்சியின் இதயம். தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை பாடும் அந்த இதை என்ன செய்ய தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் உங்களை துதிக்க வைக்கும், எந்த சூழ்நிலையும் உங்களை பாட வைக்கும், எந்த சூழ்நிலை கர்த்தரை மையப்படுத்த வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கேளுங்க, கர்த்தர் தருவார். அடுத்து இன்னொரு இதயம், தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வைத்த இதயம். 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அதாவது, உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். இப்படிப்பட்ட ஒரு இதயம் இன்றைக்கு நமக்கு தேவை. உன் வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். அதனுடைய தன்மை, அதனுடைய வைக்கும்போது என்ன கிடைக்கும் என்பதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன் ப்ரொவிஷன். உன் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும், காட்ஸ் ப்ரொவிஷன். இரண்டாவது, யூ வில் ப்ராக்டிஸ். அதில் போட்டிருக்குது, அதை நான் வைத்தேன். அதாவது, யூ வில் ப்ராக்டிஸ் காட்ஸ் வேர்ட். நாட் ஓன்லி காட்ஸ் ப்ரொவிஷன், யூ வில் ப்ராக்டிஸ் காட்ஸ் வேர்ட். வைத்தேன். மூன்றாவது, அது நல்ல இதயம். எங்கே வசனம் இருக்கிறதோ சொல்லுகிறேன், குட் ப்ரொவிஷன், குட் ப்ராக்டிஸ், குட் பிளேஸ். அந்த நல்ல இதயம் என்று சொன்னால் தமிழில் நல்ல இதயம். உங்களுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்தேன். God will give the good provision. அந்த இதயம் இன்னொரு மொழிபெயர் சொல்லுகிறது நல்ல இதயம். அது மட்டுமல்ல, நல்ல நோக்கங்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்வார். குட் பர்பஸ். வைத்தேன். அது பாருங்கள், நோக்கியோட நல்ல நோக்கம் பார்த்தீங்களா? எதையும் வைக்கிற உலகத்தில் கசப்பு, வைராக்கியம், மூர்க்கம், ஆணவம், இதில் இருக்கிற உலகத்தில் அவர் பக்தன் சொல்லுகிறார், வைத்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானதே பிள்ளையே, தேவையெல்லாம் வைக்காதீங்க. எனக்கு ஒரு நடந்த சம்பவம், யாரோ செய்த ஒரு தவறு, யாரோ பண்ண சில காரியங்கள். டோன்ட் ஹைட், டோன்ட் கீப் இன் யுவர் ஹார்ட். அது கசப்பை தரும், வேதனையை தரும், அழுகை தரும்,
உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்களை தரும், உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணும். அது வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் it will give the provision, it will give the purpose. அதாவது நல்ல இதயத்தில் இருந்தோம்னா குட் ப்ரொவிஷன், குட் பிளேஸ், குட் ப்ராக்டிஸ், குட் பர்பஸ். இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்குமே ஆனால் God will speak to you. ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை இருக்குமே ஆனால் அது வனாந்திரமாக இருந்தாலும் கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார். தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருக்கும்போது வைத்தேன் நல்ல இதயம், அது மகிழ்ச்சியான இதயம் இருக்குமே ஆனால் வனாந்திரமாக இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அந்த வனாந்திரத்தில் நான் அழைத்து கொண்டு போவேன். தமிழில் ஒரு வார்த்தை, அவளோடு பட்சமாய் பேசி. ஆங்கில வேதத்தில் ஐ ஸ்பீக் டு ஹர் ஹார்ட், அவளுடைய இதயத்தோடு பேசுவேன். யோசித்து பாருங்கள், வார்த்தை இருக்குமேயானால், இதயம் செம்மையாக இருக்குமேயானால், அது நல்ல இதயமாக இருக்குமேயானால் தேவனோடு பேசுவார். அவர் பேசும்போது எப்படி பேசுகிறாராம்? 2ஆம் அதில் அவர் பேசுகிற வார்த்தை, அதில் கிருபை உண்டு. 2:14 அவர் சொல்லுகிறார் கிருபை. தமிழ் வேதத்தில் நயங்காட்டி, ஆங்கில வேதத்தில் when God speaks he will give the grace. 2வது அடுத்து அவர் சொல்லுகிறார், அதில் ஒரு வார்த்தை, நான் அவளை அழைத்து கொண்டு வருவேன். when God speaks, நல்ல இதயம் இருக்குமானால் வனாந்திரமாக இருந்தாலும் உன்னை திரும்ப உன் வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றுவார், பசுமையாய் மாற்றுவார், செழிப்பாய் மாற்றுவார். வனாந்திரம் உண்மை, ஆனால் இதயம் சுத்தமாக இருக்குமே ஆனால், சுத்தமும் செம்மையாக இருக்குமே ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் பிரிங் யூ பேக். எந்த நிலையில் இருந்தாலும் ஐ வில் பிரிங் யூ பேக். தமிழ் வேதத்தில் நயங்காட்டி, ஆங்கில வேதத்தில் ஐ வில் கிவ் மை கிரேஸ். அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானுடைய ஐ வில் கிவ் மை கிஃப்ட்ஸ். 15ஆம் வசனம், 15 தோட்டங்களை தருவேன், நம்பிக்கை தருவேன், அடுத்து பாடலை தருவேன், எக் தேசத்திருந்தது போல உன்னை பாடச் செய்வேன். நம்பர் 1 கிரேஸ், நம்பர் 2 கிஃப்ட்ஸ். சொல்லுகிறார், உனக்கு தோட்டங்களை தருவேன், நம்பிக்கையின் வாசல்களை தருவேன். கவனிங்க, அடுத்து உன் இளவயது நாட்களில் நீ பாடினது போல ஐ வில் கிவ் த கிரேஸ். 2வது கிஃப்ட்ஸ், அதில் போட்டிருக்குது வினியார்ட்ஸ், வாய்ஸ், வேலிஸ், எல்லாமே வீட்டில் வரும். எல்லாம் கவனிங்க, வினியார்ட்ஸ், வேலிஸ், வாய்ஸ். அது மட்டுமல்ல, 16ஆம் வசனம், உனக்கு ஒரு புதிய பெயரை தருவார். அதாவது நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். அதன் அர்த்தம் என்னவென்றால், அதாவது இதுவரை இருந்த வாழ்க்கை இல்லை, ஒரு புதிய வாழ்க்கை. எப்போ தெரியுமா? உன்னுடைய இதயம் சுத்தமாய் செம்மையான இதயத்தோடு இருக்குமானால் தேவன் உன்னோடு பேசுவார். கவனிங்கள், அதாவது உன்னுடைய பாவங்களை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார். அது மட்டுமல்ல, உனக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தங்களை தருவார். நான் சொல்லுகிறேன், நம்பர் ஒன் you will punish your enemies. 15ஆம் வசனம், யாரெல்லாம் உன்னை தண்டித்தார்களோ, உன்னை நிந்தித்தார்களோ, அவர் எல்லாரையும் அவர் அதை போட்டிருக்குது, நான் அவர்களை 18ஆம் வசனத்தில் இராதபடி. God will punish your enemies. அதாவது ஒருவரும் உனக்கு யாரெல்லாம் விரோதமாக இருந்தார்களோ அவர்களை தேசத்தில் இராதபடி முறித்து. நம்பர் 1 பனிஷ்மெண்ட். நம்பர் 2 22ஆம் வசனம், 18 சொல்கிறார், உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், கிருபையும் உறக்கங்களால் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். 23 உன்னை எனக்கென்று விதைப்பேன், என் ஜனமாய் மாற்றுவேன், என் ஜனம் என்று சொல்லுவேன், நீ என் தேவனே என்பாய். என சொல்ல விரும்புகிற வார்த்தை a new promise, a new provision. எல்லாவற்றுக்கு மேலாக அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அதாவது he punished your enemies and promised your people. உன்னுடைய சத்துருக்களை தண்டிக்கிறார், உனக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். எப்போ தெரியுமா? இதயம் சுத்தமாக இருக்கும்போது. எனவே இந்த நாட்டிலே சுத்தமும் செம்மையுமாக இருக்கும்போது கிரேஸ், கிஃப்ட்ஸ், தமிழ் ஆங்கிலத்தில் கவர்மெண்ட், உனக்கு ஒரு புதிய பெயர், ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய அந்தஸ்து, உனக்கு எல்லாமே புதுசு. அது மட்டுமல்ல, God will punish your enemies.
ரெண்டாவது ப்ராமிசிங் எ பிளஸிங். இப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற மக்களாய் வாழ சுத்த இதயம், தெளிவான இதயம், மகிழ்ச்சியான இதயம் ஆண்டவரே, இந்த அப்படிப்பட்ட ஒரு இதயத்தோடு வாழ வசனத்தை உள்ளத்தில் வைத்து நல்ல இதயமாய் மாறட்டும். தீமையான ஸ்லோ ஆர்ட் வேண்டாம், சேட் ஆர்ட் வேண்டாம், ஒரு சவுண்ட் ஆர்ட் தாங்க, தெளிவான ஒரு இதயத்தை எங்களுக்கு தாங்க. நீர் கொடுக்கிற பிளெஸ்ஸிங்ஸ், நீர் கொடுக்கிற ப்ரொவிஷன், நீர் கொடுக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும். நாமத்தை மையப்படுத்தும். சுத்த இதயத்தோடு வாழ்ந்து, தெளிவான இதயத்தோடு வாழ்ந்து, நாள்தோறும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க செய்யும். தேவனே, எங்கள் இதயத்தை ஆராய்ந்து பார்க்க நாள்தோறும் எங்களுக்கு கிருபை தாங்க. நாட் டு பனிஷ் பட் டு ப்ளீசிங். தண்டனை அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சகாயம் பண்ணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். சுத்த இதயம் உள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களை கொண்டு ஜாதிகளை அசைப்பார். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். மேன்மை அடைவீர்கள். அநேக மேன்மைக்கு வழிகாட்டாக இருப்பீர்கள். ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையில் கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.